Hello everyone. நம்ம இந்த வீடியோல be verb present singular formல யூஸ் பண்ணி negative அப்புறம் interrogative form of அதாவது question sentence பார்க்க போறோம். be verb என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். just ஒரு revision. So be verb present singular formல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். So be verbs am, are, அதுக்கப்புறம் is இருக்கு. இதுல first person singularக்கு நம்ம am யூஸ் பண்ண போறோம். second person singularக்கு நம்ம are யூஸ் பண்ண போறோம். third person singularக்கு is யூஸ் பண்ண போறோம். இந்த be verb negative sentence இல்லனா negative formல எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். So be verb போட நம்ம not யூஸ் பண்ணி negative sentence நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சர். be verb பிளஸ் அதோட not, அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஜெக்ட் வரப்போகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் சிங்கர். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ இருக்கு. இந்த ஐக்கு நம்ம நாட் யூஸ் பண்ணி இதை ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல be verb ஓட நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் தேர்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா he is not John. அவர் ஜான் இல்லை அப்படின்னு இருக்கு. இதுல தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு. அதனால நம்ம is யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he is not John. ஸோ இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம நாட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ திரும்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல you are not married. இதுல செகண்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு. இதுல நம்ம are யூஸ் பண்ணியிருக்கோம். be verb are யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரோட not கம்பைன் பண்ணி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். வெர்புக்கு அடுத்து not யூஸ் பண்றப்போ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறுது. இந்த சென்டென்ஸ்ல நம்ம நாட் யூஸ் பண்றனால இது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறி நமக்கு ஒரு மீனிங்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி ஆம்க்கு நாட் யூஸ் பண்றோம், ஆர் நாட் யூஸ் பண்றோம். இது நம்ம ஃபுல் ஃபார்ம்னு சொல்றோம். இப்போ ஆர்க்கு அப்புறம் NOT நாட் போட்டு யூஸ் பண்றோம். பட் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஜென்ரலா ரிட்டனுக்கோ இதுக்கும் எழுதும்போது இதுவா இருக்கும். அதனால கான்ட்ராக்ஷன், அதாவது சுருக்கமா எப்படி எழுதுறதுங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஐ எம் நாட் அ சிங்கர், NOT நாட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அதாவது சுருக்கமா எழுதும்போது ஐ கொடுத்து -m நாட் சிங்கர். அதாவது இது இப்படி ஆம் நாட்டுங்கிறது இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் he is not John அப்படிங்கிறது he isn't John அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் நாட் மேரிடுங்கிறத யூ ஆரண்ட் மேரிட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் சிங்குலர் ஃபார்ம்ல அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுல எப்படி நம்ம கான்ட்ராக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா லைக் அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஆம், ஆர், இஸ், அதாவது be verb பிளஸ் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடும்போது நமக்கு அது கொஸ்டின் சென்டென்ஸா மாறுது. ஸோ am I late? am I late அப்படிங்கிறதுல am verb, அது ஃபர்ஸ்ட் வந்துடுது. I சப்ஜெக்ட், லேட்டுங்கிறது இன்ஃபர்மேஷன், நான் லேட்டா வந்திருக்கேனா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஜான், நீங்க ஜானா. இதுல பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன் சிங்குலருக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர் முன்னாடி போட்டு நம்ம இதை கொஸ்டின் சென்டென்ஸா மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஷி மேரிட், அவங்க திருமணமானவரா அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால நம்ம ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம
கொஸ்டின் சென்டென்ஸ் verb வந்து முன்னாடி போட்டு நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது வந்து லைக் சி இல்லாமல் இந்த கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. அதாவது சப்ஜெக்ட் இல்லாமல் கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. கொஸ்டின் சென்டென்ஸுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு நம்ம வந்து நார்மலாக ஷார்ட் ஆன்சர்ஸ் ஷார்ட்டாக நம்ம வந்து ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ லேட்னா எஸ் ஐ எம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நோ ஐ எம் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது அஃபர்மேட்டிவ் அதாவது எஸ் பாசிட்டிவ்ங்கிற நோட் வர இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் அதாவது சுருக்கமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். am I late அப்படிங்கிற கொஸ்டின் சென்டென்ஸுக்கு எஸ் யூ ஆர் அதாவது வந்து நீ லேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பாசிட்டிவ் இருக்கிறனால வந்து நம்ம வந்து யூஆர் ஏஆர்இன்னு போட்டு நம்ம ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை இது வந்து நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னா நம்ம நோ யூ ஆரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுருக்கமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர் யூ ஜான் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் நோட்டுக்கு நம்ம ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம நெகட்டிவ் ஆன்சருக்கு நெகட்டிவ் ஷார்ட் ஆன்சருக்கு நம்ம வந்து லைக் ஷார்ட்டாக அதாவது வந்து கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சுருக்கமாக நோ ஐ ஆம் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சி மேரிடுங்கிற கொஸ்டினுக்கு பாசிட்டிவ் நோட்டில் எஸ் சி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே நெகட்டிவ் ஆன்சருக்கு நோ சி இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் போவோம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நோ அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நோ அந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோ ஐ டேஸ் ஹியர் ஃபார் த இன்டர்வியூ. இதில் வந்து நெகட்டிவ் ஆன்சர் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபன் எம் கொடுத்து நாட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் நாட்டுங்கிறத ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் என் ஹைஃபன் டீன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் லைக் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நோ சி டேஸ் யுவர் ஃப்ரெண்ட். இதில் வந்து நம்ம நெகட்டிவ் ஆன்சருக்கு நோ சி இஸ்ன்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ யூ ஆர் லேட். யூ ஆர் லேட் அது வந்து பாசிட்டிவ் நோட்டில். இப்போது நெகட்டிவ் ஃபார்மில் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், நோ யூ ஆர்ன்ட் லேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நோ ஹீ டேஸ் மேரிட். அவர் மேரிடா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது நோ ஹீ இஸ்ன்ட் மேரிட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கான்ட்ராக்ஷன். ஆனால் வந்து நமக்கு வந்து லைக் இங்கிலீஷில் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆர் இந்த மாதிரி போகும்போது இந்த கான்ட்ராக்ஷனில் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம கான்ட்ராக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நிறைய மார்க்ஸ் ஆர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் பஞ்சுவேஷன். ஸோ இந்த பஞ்சுவேஷன்னாலையும் நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பஞ்சுவேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கலாம். இதில் வந்து கொஸ்டின் வந்து இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ ஆர் ஃபேமஸ் இப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும்.
நம்ம இதுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யூங்கிறது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர். ஸோ யூக்கு வந்து ஒரு டிப்பாக வந்து நம்ம ஏ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம யூக்கு வந்து என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏ ஆர் யூ ஃபேமஸ் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தா அதுக்கு வந்து யூ ஆர் ஃபேமஸ் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃபேமஸ். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி கொஸ்டின் இன்ட்ரோகேட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வேர்ப் வந்து ஆம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆம், அதுக்கப்புறம் வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இங்கே ஐ, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் இன்டெலிஜென்ட். ஸோ ஆம் ஐ இன்டெலிஜென்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து சி இஸ் மேரிட். இதில் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து நம்ம ஈஸ்ங்கிற வெர்ப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ இஸ் சி மேரிட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பேசிக் லெவல்ல இருந்து இங்கிலீஷ் ஒன்றுன்னா பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், போகும் போக நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.